14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டி சாதனை படைத்திருக்கிறது. குறிப்பாக நடப்பு நிதியாண்டில் மட்டும் தமிழ்நாடு 11.19% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மற்றொரு சிறப்பம்சமாக இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்த ஒரே மாநிலம் என்ற பெருமையையும் தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது. இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்ட திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின்படி 2024-25 ஆண்டில் மாநிலத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 11.19% வளர்ச்சியை கொண்டுள்ளது. இது ஏப்ரல் மாதத்தில் முன்கூட்டியே மதிப்பிடப்பட்டதை விட மிக அதிகமான வளர்ச்சியாக உள்ளது. இது இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் 2024-25 ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையில் 9% வளர்ச்சியாக கணிக்கப்பட்ட நிலையில் அதைவிட 2.2% அதிகரித்துள்ளது. முந்தைய திமுக ஆட்சியின் போது கடந்த 2010-11 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் இருந்தது. அப்போது 13.12% வளர்ச்சி என பதிவாகியிருந்தது. இருப்பினும் கடந்த 1ஆம் தேதி வெளியான தரவுகளின்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 17.2 லட்சம் கோடியில் 1/4 குறைவாகவே இருந்ததாகவும் ஏப்ரல் மாதத்தில் 9.69% வளர்ச்சி விகிதத்தை காட்டும் மேம்பட்ட மதிப்பீடுகள் வெளியிடப்பட்ட போது தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக 11.19% என்ற இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்த இந்தியாவின் ஒரே மாநிலமாகவும் தமிழ்நாடு மாறியுள்ளது. கர்நாடகா 7.37%, உத்தரப்பிரதேசம் 8.99% வளர்ச்சியையும் அடைந்துள்ளன. இந்த ஆண்டு தயாரிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கையில் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறுவதற்கான அதன் லட்சிய இலக்கை அடைய 12% நிலையான வளர்ச்சி விகிதத்தை பராமரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 2024-25 ஆண்டில் 1,97,000 இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியை தவிர கர்நாடகா மட்டுமே அதிக தனிநபர் வருமானமாக 2,04,000 பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் திமுக ஆட்சியில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 11.19% அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.19% அதிகரிச்சிருக்கு என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில தான் இரட்டை இலக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு. நாட்டின் மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதத்தை தமிழகம் பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தெளிவுடன் திட்டமிடுபவர்கள் உறுதியுடன் செயல்பட்டால் தங்கள் இலக்கை அடைவார்கள் என எக்ஸ் தளத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.